ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி இல்லைங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 6 அணியை பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சீசனில் ரொம்ப அபாரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பாவங்க, பவர் பிளேயில் 125 ரன் அடிச்சிட்டாங்க. 10 ஓவரில் 158 ரன் அடிச்சிட்டாங்க. இந்த கேமில் டெல்லிக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹெட்டு அபிஷேக் சர்மா, மார்க்ராம, கிளாசன் 4 பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இவங்க 4 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக 300 பேருக்கும் டார்கெட்டு. பட் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. 266 ரன்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிச்சிருக்காங்க. சில ரெக்கார்ட்ஸுமே கூட பண்ணியிருக்காங்க. எதிரணியை பொறுத்த வரைக்கும் ஒரே இன்னிங்ஸில் அதிகமான பவுலர்ஸ் 50+ ரன்களை விட்டு கொடுத்தது இந்த 2024 நடந்துச்சு. சன்ரைசர்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இடையான கேமில் பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சு. இப்போ திரும்ப டெல்லிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான கேமில் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் ஓவரில் 50+ ரன்கள் சேர்த்துருப்பாங்க. அதுவும் முக்கியமான பிளேயர்ஸ் கலீல் அகமது, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், இந்த 3 பிளேயர் ஓவரில் 50+ ரன்களை எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்கள் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்ஸர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் இந்த 2024 ஆர்சிபிக்கு அணிக்கு எதிரான போட்டியில் 22 சிக்ஸர்கள் எஸ்ஆர்எச் அடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கேம்லையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான கேம்லையும் பார்த்தீங்கன்னா 22 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சீசன்ல 287 அடிச்சாங்க எஸ்ஆர்எச். அதே மாதிரி 277 மும்பைக்கு அகென்ஸ்டாக அடிச்சாங்க. இப்போ டெல்லிக்கு அகென்ஸ்டாக 266 அடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பிரான்ச்சைஸ், நம்ம ஐபிஎல்ல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரான்ச்சைஸி T20 கிரிக்கெட்ல 250+ மேல அதிகமான ரன்கள் அடிச்சது அதிக முறைன்னு பார்க்குறப்ப சர்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சைஸ் இருக்கு. அடுத்தது நம்ம எஸ்ஆர்எச் இருக்காங்க. 2 அணிகளுமே பார்த்தீங்கன்னா 3 முறை 250+ டோட்டல் சேர்த்துருக்காங்க. அந்த வகையில் டெல்லியை போட்டு படாத பாடு படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிராவிஸ் ஹெட் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் நிதிஷ் ரெட்டி, ஷபாஸ் அகமத் இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 266 அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேமில் டெல்லி தோத்துருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு முன்னாடியும் கேகேஆர் டெல்லிக்கு அகென்ஸ்டாக இந்த மாதிரி புரட்டி எடுத்தாங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க டெல்லிக்கு அகென்ஸ்டாக 272 அடித்தாங்க விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு போட்டியில். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அகென்ஸ்டாக 266 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிச்சிருக்காங்க. இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 6 அணிகள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, 12 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 7 கேம் இருக்குது. அந்த 7 கேமில் 2 கேமில் ஜெயிச்சா மட்டுமே போதும். அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. சிஎஸ்கே அவங்களும் போயிடுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சிஎஸ்கே பல முந்தைய சீசனை விட இந்த சீசனில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேவும் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. சன்ரைசர்ஸ் அடித்த அடியை பார்த்தா இப்போதைக்கு 8 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. டெல்லி மேட்ச் ஜெயிச்ச பிறகு 10 ஆயிடுவாங்க. 10 ஆயிட்டாங்கன்னா இவங்க செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாங்க. ஸோ சன்ரைசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 7 கேம் இருக்குது. அதில் 3 ஜெயிச்சாவே இவங்களும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. அப்போ ராஜஸ்தான், சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ் கண்டிப்பாக போயிடுவாங்க. கேகேஆரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருக்காங்க. கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 8 கேம் இருக்கு. அந்த 8 கேமில் 4 ஜெயிச்சாலே கேகேஆரும் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. அப்போ இப்போ முதல் 4 இடத்துல இருக்கக்கூடிய டீம்ஸ் தான் பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் டெல்லி அணியினுடைய பிளே ஆஃப் கனவை டோட்டலாக சதைச்சிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டெல்லியோட கனவு மட்டும் இல்லை, லக்னோ, மும்பை, குஜராத், பஞ்சாப், ஆர்சிபின்னு எல்லா கனவும் சதைச்சிட்டாங்க. செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த சீசனில். நன்றி.